இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே, கனவுகள் முளைப்பது இருளில்தான். சரிங்க, இது திங்கக்கிழமை பதிவு. ஊர்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை, அதாவது திங்கக்கிழமை ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு சென்னை ரீச் ஆனோம். வீட்டுக்கு வர 3 மணி ஆகிடுச்சிங்களா. நல்லா சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு கட்டை காப்பி போட்டு குடிச்சிட்டு படுத்தாச்சுங்க. எந்திச்சு பார்த்தா காலையில் மணி 10. ஜொமேட்டோவில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹாட் சிப்ஸில் சுட சுட வெண்பொங்கலும் சாம்பார் சட்னி, அதுக்கப்புறம் பூரி, ஃபில்டர் காஃபிங்க. பொங்கல் நல்லா முந்திரியெல்லாம் போட்டு நல்லா செம்ம மாய்ஸ்சரைசிங்காக ஃப்ரெஷ்ஷாக வந்துருந்துச்சு. செம்மையாக சாஃப்ட்டு. ஃபில்டர் காஃபியும் குடிச்சிட்டு மறுபடியும் போய் தூங்கிட்டேன். 11 மணிக்கு படுத்தேன்னு நினச்சி பார்த்தா மணி 1:30. அதுக்கப்புறம் ஸ்குவிட்டை தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு ப்ரானை ஃப்ரை பண்ணி மத்தியானம் லஞ்சு முடிச்சாச்சு. தயிர் இருந்துச்சு, அதோடு முடிச்சுட்டு திருப்பி படுத்துட்டேன். திருப்பி 4 மணிக்கு எஞ்சி கொஞ்சம் எடிட்டிங் டப்பிங் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற துணி எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்தோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வேலையை பார்க்கணும் இல்லையா, பேக் டு ஒர்க் இல்லையா. ஸோ அதெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு டின்னர் முடிச்சுட்டு படுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.